கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு உள்ளதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 34ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று. ஆம் பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தரை தேடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே எந்த நன்மைகளும் குறைவுபடாது. இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை தேடுகிறோமா? அவருடைய சமூகத்தை நாடுகிறோமா? அவருடைய வல்லமையை தேடுகிறோமா? நித்தமும் கர்த்தரை நாம் வாஞ்சிக்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று கர்த்தருடைய வார்த்தை கூறுகிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே குறைவுகள் வருகிறதா? இன்னும் அதிகமான கர்த்தரை தேட வேண்டும். ஒவ்வொரு நாளும் கர்த்தரை அதிகமாய் தேடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே எந்த குறைவுகளும் இல்லாதபடிக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அதிகாலையிலே நாம் கர்த்தரை தேட வேண்டும். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில எழுந்து தேவ சமூகத்திலே காத்திருந்து நாம் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. உபவாசம் இருந்து நாம் கர்த்தரை தேட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதெல்லாம் உபவாசம் இருந்து நாம் கர்த்தரை தேடுகிறோமோ அப்பொழுதெல்லாம் பலவிதமான கிரியைகள், பிசாசு கொண்டு இருக்கிற போராட்டங்கள் எல்லாவற்றையும் நீக்கி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எந்த குறைவுகளும் வராது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைக்கு எப்படி நாம் கர்த்தரை தேடுகிறோம்? இரவும் பகலும் அவருடைய வார்த்தைகளை நேசித்து வாசித்து தியானித்து நாம் கர்த்தரை தேடுகிறோமா? வேதத்தை எந்த அளவுக்கு விரும்புகிறோம்? எந்த அளவுக்கு வாஞ்சியா இருக்கிறோம்? கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? அந்த வார்த்தைகளின்படி வாழ்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நாம் கர்த்தரை தேடும் பொழுது நம்முடைய குடும்பங்களிலே நிச்சயமா எந்த குறையும் வராது. கர்த்தரை தேட தேட ஒரு நன்மையும் குறையப்படாது. நாம் ஆலயத்தில் போய் கர்த்தரை தேடும் பொழுது, அவரை ஆராதிக்கும் பொழுது, அவருடைய நாமத்தை உயர்த்தும் போது ஆலயத்தின் நன்மையினால் கர்த்தர் நம்மை நிரப்புவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே குறைவுகள் வருகிறதா? கர்த்தரை தேடுவோம். உபவாசத்தோடு கர்த்தரை தேடுவோம். அவருடைய சமூகத்திலே காத்திருப்போம். நித்தமும் தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபிப்போம். வேத வசனங்களை வாசிப்போம், தியானிப்போம். அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவோம். ஒரு குறையும் வராதபடிக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை நம்மை ஒவ்வொரு நாளும் சூழ்ந்து கொள்ளும். கர்த்தருடைய பிள்ளைகள் சோர்ந்து போகாமல், குறைவோடு தரித்திரத்தோடு வறுமையோடு வாழ்கிறேன் என்று சொல்லி யோசிக்காமல் கர்த்தரை அதிகமாய் தேடுவோம். எந்த நன்மைகளும் நம்முடைய வாழ்க்கையிலே குறைவுபடாதபடிக்கு கர்த்தர் நம்மை நன்மையினால் நிரப்புவார். ஹல்லேலூயா. ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மை கிருபை நம்மை தொடரும், ஆசீர்வதிப்பார். கர்த்தரை நம்பி இருக்கிற பிள்ளைகளை அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். உங்களுடைய வாழ்க்கையிலுமே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். குறைவுகள் வருகிறதா? கர்த்தரை தேடுங்கள். கர்த்தர் உங்களை பரிபூரண ஆசீர்வாதத்தினால் நிரப்புவார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கண்ணின்மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரோ, உமக்கு நன்றி அப்பா. இந்த இரவு நேரத்தில் நம்முடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிப்பீராக. இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் தாமே பாதுகாத்துக் கொள்வீராக. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகளை, தொழில்களை, வியாபாரங்களை ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசங்களை பெருக பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லாத செலவுக்கோ வீண் செலவுக்கோ மருத்துவ செலவுக்குன்னு போகாதபடிக்கு என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அப்படியே நன்மையினால் நிரப்புங்க. யாரெல்லாம் வேலைக்காக ஜெபிக்கிறார்களோ, வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிறார்களோ, என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அண்ணாலை ஆசீர்வதித்தது போல பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. அப்படியே கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு சோர்வோடு வியாதியோடு வாழ்கிறார்களோ, என் தேவன் அவர்களை தொட்டு சுகமாக்குங்க. இப்படியே சுகமாக்குங்கிறோம். பிள்ளைகளை இப்பொழுதே தொட்டு சுகமாக்கட்டும், விடுதலையாக்கட்டும். பலவீனத்திலே இப்படிய பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். ஆசீர்வதிங்க. எந்தெந்த குடும்பங்களில் எல்லாம் திக்கற்றவர்களாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில யாருமே இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்யுங்க. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நேரே சகாயர். மனம் இறங்குங்கப்பா, உதவி செய்யுங்க.
சகல நன்மைகளையும் கொடுங்க, ஆசீர்வதிங்க. அப்படியே கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க, சமாதானத்தை கொடுங்க, குடும்பத்திலே அன்பின் அபிஷேகத்தை கொடுங்க. பிரிந்த குடும்பங்களெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மறுபடியும் கட்டப்படட்டும். அப்படியே கரங்களிலே அர்ப்பணித்து தாழ்த்தி ஜெபிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்க, நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்கப்பா. வரப்போகிற காரியங்களை குறித்து எங்களோடு பேசுங்க. அதிகாலையில் நம்முடைய சமத்திலே காத்திருக்க புது கிருபையில பெற்றுக்கொள்ள அர்ப்பணிக்கிறோம். சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், எல்லின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றுக்கும் விலைக்கு எங்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. இப்படியே ரத்த கோட்டைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம். இப்படியே கிருபைகளை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை குறைவுபடாது என்ற வார்த்தையோடு எங்களோடு பேசினீர், அதற்காக நன்றி. ஒவ்வொரு நாளும் நாங்கள் உம்மை தேட, உபவாசித்து தேட, அதிகாலையிலே தேட, வேதம் வாசித்து தேட எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிங்கப்பா. முற்றிலுமாக தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. அப்படியே வழிகளிலே நடக்க எங்கள் கிருபை தாங்க. உண்மையோடு வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். அப்படியே சித்தம் செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். தாழ்த்தி ஜெபிக்கிறோம். முற்றிலுமாக ஆசீர்வதிப்பீராக. எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.